ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இருக்கின்ற இடங்களில் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகத்துவமான நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக கர்த்தரை துதிக்கிறோம். எங்களோடு பேசும் உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு தனி ஜெபம். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 32 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. அன்பானவர்களே, ஒரு அருமையான விவசாய நிலத்திலே ஒரு வயதான விவசாயி இருந்தார். நீண்ட நாட்களாக ஒரு கை கடிகாரத்தை அவர் பயன்படுத்தி வந்தார். அவருடைய வீட்டிற்கு அருகாமையில் இருந்த மரத்தின் கீழ் ஏராளமான சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். தான் அந்த கை கடிகாரத்தை தன்னுடைய வயோதிபத்தின் நிமித்தம் எங்கே வைத்தேன் என்பதை அவரால் கண்டுபிடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்பட்ட போது, அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறு பிள்ளைகளை அழைத்து, என் கை கடிகாரத்தை யார் கண்டுபிடித்து தருகிறீர்களோ அவர்களுக்கு ஒரு சிறப்பான பரிசை நான் கொடுக்க ஆவலாயிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆகவே அந்த மரத்திற்கு அருகாமையில் விளையாடின எல்லா சிறுவர்களும் அந்த கை கடிகாரத்தை தேட ஆரம்பித்தார்கள். ஆளுக்கு ஒரு பகுதியில் சத்தம் போட்டுக் கொண்டு, இதோ அந்த மரத்திற்கு கீழே இருக்கலாம், இந்த பெட்டிக்கு கீழே இருக்கலாம், அங்கே மேலே அந்த அலமாரியில் அந்த கை கடிகாரம் இருக்கலாம், அந்த பானைக்கு பிற்பாடு அந்த கை கடிகாரம் இருக்கலாம் என்று சொல்லி பேசிக்கொண்டே சுமார் 1 மணி நேரம் தேடியும் ஒருவராலும் அந்த கை கடிகாரத்தை கண்டுபிடித்து தர இயலவில்லை. எல்லாரும் போன பிற்பாடு ஒரே ஒரு சிறுவன், தாத்தா 5 நிமிடம் எனக்கு கொடுங்கள், உங்கள் கை கடிகாரத்தை நான் கண்டுபிடித்து தருகிறேன் என்று அவரிடத்தில் வினாவினான். அப்பொழுது அவருக்கு மிகுந்த ஆச்சரியம். தம்பி, இவ்வளோ பேர் தேடும் போதும் நீயும் தேடினாய் அல்லவா? எங்கேயுமே இல்லையே. இப்பொழுது தனிப்பட்ட விதத்தில் நீ மாத்திரம் வந்து கண்டுபிடித்து தர முடியும் என்று சொல்லுகிறாயே என்று சொன்னபோது, ஒரு வாய்ப்பு தாருங்கள், 5 நிமிடத்திற்குள் அந்த கை கடிகாரத்தை நான் கண்டுபிடித்து தருகிறேன் என்று அந்த வயோதிப முதியவரிடத்தில் பதில் சொன்னான். சரி, கண்டுபிடித்து தந்தால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று அவர் சொன்னார். அவன் தன் கண்களை மூடி மிகவும் கவனமாக ஒரு சத்தத்தை கேட்க ஆரம்பித்தான். அது என்ன சத்தம் என்று சொன்னால், அந்த கை கடிகாரத்திலிருந்து அந்த முள் அசைவின் சத்தம். டிக் 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 டிக். நிசப்தமாய், யாரும் இல்லை அந்த வீட்டில், அமைதியாக கூர்ந்து அவன் பொறுமையாய் கவனித்த போது, சில நிமிடங்களுக்குள் அந்த கை கடிகாரம் இருக்கின்ற இடத்திற்கு போய் அந்த கை கடிகாரத்தை எடுத்து அந்த முதியவரிடத்தில் கொடுத்தான். அவருக்கு பேரதிர்ச்சி. இவ்வளவு சிறுவர்கள் இருந்து நீ மாத்திரம் எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது என்று சொன்னபோது அவன் சொன்னான், எல்லாரும் நாங்கள் தேடினது உண்மைத்தான், ஆனால் வெவ்வேறு சத்தங்களை எழுப்பிக்கொண்டே தேடினோம். கடிகாரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஓசையை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தனித்து, இந்த அறைக்குள் யாரும் இல்லை, தனித்து நான் இருந்தபோது ஒரு சத்தத்தை கேட்டேன். அது அந்த கடிகாரத்தினுடைய சத்தம். என்னால் எளிதாய் உங்களுக்கு எடுத்துக் கொடுக்க முடிந்தது என்று அவன் வினவினான். இதை பார்த்தபோது அந்த முதியவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவன் சின்ன மிட்டாய் வாங்கும்படி
அவனை உற்சாகப்படுத்தும்படி அவனுக்கு ஒரு சிறப்பு பரிசை கொடுத்து அனுப்பினார். ஆம், என அன்பு சகோதரனை, குழு ஜபம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட மேலானது, அதற்கு ஈக்குவலானது தனி ஜபமும் கூட. அநேகர் சேர்ந்து ஜபிக்கும் போது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த மெல்லிய சத்தத்தை பல நேரங்கள் நம்மால் கேட்க முடியாது. ஆனால் தனித்திருக்கும் போது தேவனுடைய சத்தத்தை மிக தெளிவாய் உங்களால் கேட்க முடியும். இதுவரையிலேயும் குழுவாய் சேர்ந்து என்னால் ஜெபிக்க முடிகிறது, அது எனக்கு உற்சாகத்தை தருகிறது என்று நீங்கள் சொல்லுகிற ஒரு நபராயிருந்தால் அதையும் செய்யுங்கள். அதைவிட மேலானது உங்கள் வேதாகமத்தோடு தனிப்பட்ட அறையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி தனித்து அமர்ந்திருங்கள். அது மேலானது. உங்களை குறித்தும், உங்கள் வாழ்க்கையை குறித்தும், உங்கள் எதிர்காலத்தை குறித்தும், உங்கள் பிள்ளைகளை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் மிக தெளிவாய் உங்களோடு பேசுவதற்கு அந்த தனி ஜபமானது மிக மிக அவசியமாக இருக்கும். இதுவரையிலையும் முறையாக தனி ஜபம் இல்லை என்று சொன்னால் தனியாக ஒரு நேரத்தை திட்டமிடுங்கள், தனியாக ஒரு இடத்தை திட்டமிடுங்கள். உங்கள் வேதாகமத்தோடு பாடல் புத்தகத்தை ஆயத்தப்படுத்துங்கள், ஜப விண்ணப்பம் நிரம்பிய அட்டையை ஆயத்தப்படுத்துங்கள், தனித்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். நீங்கள் அந்த தேவனுடைய சத்தத்தை கண்டிப்பாக கேட்பீர்கள். இன்றைக்கு நான் தனித்து ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, தனி ஜெபம் செய்ய என்னையும் எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அநேகர் சலசலத்துக் கொண்டிருந்த போது அந்த கடிகாரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஓசையை எல்லாராலும் கேட்க முடியவில்லை. ஆனால் தனித்து ஒரு சிறுவன் வந்தபோது அவன் எளிதாய் அந்த கை கடிகாரத்தை எடுத்து அந்த முதியவரிடத்தில் கொடுத்தது போல நாங்களும் குழு ஜபத்தை எவ்வளவு விரும்புகிறோமோ அதே அளவிற்கு தனி ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க, தனித்து உன்னோடு உறவாட, தனித்து உன்னோடு பாடி ஆராதிக்க, தனித்து உன்னோடு ஜெபிக்க, தனித்து உன்னோடு வேதத்தை வாசிக்க, தனித்து உன்னோடு அந்நிய பாஷையில பேசி தேவனை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காமல் நீங்கள் லாகிம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் மற்றவர்களுக்கு பகிரும்படியும் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கடந்த சில வாரங்களுக்குள் 100க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் நீங்கள் இணைந்திருக்கிறதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.